இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எம்ஜிஆர் பத்தின வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நடிகை லதா பேட்டி ஒண்ணுல பதில் கொடுத்திருக்காங்க. மேலும் கஸ்தூரி பரப்பின வதந்திக்கும் அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் கூட பல படங்கள்ல நடிச்ச நடிகை லதா சமீபத்துல ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு ஒரு விரிவான நேர்காணலை கொடுத்திருக்காங்க. இந்த நேர்காணல்ல தன்னுடைய திரையுலக வாழ்க்கை, எம்ஜிஆர் தன்னோட ஆழமான அனுபவங்கள் மற்றும் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வர சில சர்ச்சைகள் குறித்தும் அவங்க வெளிப்படையா பேசியிருக்காங்க. குறிப்பா நடிகை கஸ்தூரி முன்னாடி சொன்ன ஒரு சர்ச்சை கருத்து குறித்தும் அதுக்கு பலர்கிட்ட இருந்து வந்த எதிர்வினைகள் குறித்தும் அவங்க விளக்கம் அளிச்சிருக்காங்க. லதாவோட திரைப்பயணம் எம்ஜிஆர் கூட தொடங்கி இருந்தது. தன்னுடைய 15வது வயசுல எம்ஜிஆரோட இயக்கத்துல உருவான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் மூலமா திரையுலகில கால் பதிச்சிருந்தாங்க. லதாவோட நடன பள்ளி நிகழ்ச்சியில அவங்க ஆடின ஒரு புகைப்படத்தை பார்த்து அவரே லதாவோட தாயார் கிட்ட பேசி சம்மதம் வாங்கி நடிக்க வச்சிருக்காரு. இதுவே லதாவோட முதல் பட அனுபவம். லதா எம்ஜிஆரோட முதல் நாயகி மட்டும் கிடையாது. அவங்களோட கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்திலையும் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க அப்படின்றது பலருக்குமே தெரியாத ஒரு விஷயம். எம்ஜிஆர் தன்னோட அரசியல் கருத்துக்களை பரப்புவதற்காக பயன்படுத்தின பல படங்கள்ல இவங்களே நாயகியா இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை கஸ்தூரி முன்னாடி சொன்ன ஒரு கருத்தை குறித்து லதா விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஒரு கிரிக்கெட் போட்டியின் பொழுது எம்ஜிஆர் லதாவோட தோள்களை தடவுனது மாதிரியும் பந்த தடவுனதா கஸ்தூரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கருத்து வெளியானப்போ லதாவுக்கு சுற்றி இருந்தவங்க பலருமே கோபம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த கருத்தால தனக்கு கோபம் ஏற்படல அப்படின்னு லதா சொல்லியிருக்காங்க. மேலும் கஸ்தூரி பின் நாட்கள்ல நேர்ல வந்து தங்கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் அதனால நான் அவரை மன்னிச்சிட்டதாகவும் லதா சொல்லியிருக்காங்க. கஸ்தூரியோட இந்த செயலுக்கு அப்புறம் அந்த கருத்து குறித்து சர்ச்சை முடிவுக்கு வந்ததாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் குறித்து நீண்ட காலமா பேசப்பட்டு வந்த சில வதந்திகள் குறித்தும் பேசியிருக்காங்க லதா. எம்ஜிஆர் சிங்கத்தை வளர்த்தவர் அப்படின்னும் அவரோட கூலிங் கிளாஸ்ல மைக் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட தகவல்கள் உண்மை கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே போல சந்திரபாபு மற்றும் நாகேஷ் போன்ற கலைஞர்களோட வாழ்க்கையை எம்ஜிஆர் கெடுத்தாரு அப்படின்னு பேசப்படுறது குறித்தும் அது உண்மையா அப்படின்றது தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.